ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் என்ன பார்க்க போகிறோம் டாபிக் அப்படின்னா யூனிட் 4 வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் நேச்சர் சிஸ்டம் ஆஃப் ஃப்ரேம்வேஸ்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ எக்கனாமிக் பாட்னி வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்கனாமிக் பாட்னியில் வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா ரைஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் கேன்னா என்னன்னு சொல்லிட்டு அதோட எக்கனாமிக் பாட்னி பார்க்க போகிறோம். ஓகே. So sugarcane is one of the most significant commercial crop in India. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு க்ராப் தான் சுகர் கேன் அப்படிங்கிறது. ஸோ கான்ட்ரிபியூட்டிங் சப்ஸ்டானியலி டு தி கண்ட்ரிஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் substantial and countries agriculture landscape and economic. ஸோ இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக்லாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இட்ஸ் கல்டிவேட்டிங் சப்போர்ட்ஸ் எ வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது நிறையா பிளேசஸில் ரூரல் ஏரியாஸ் இந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கல்டிவேட் பண்ணும்போது இது நிறைய ரூரல் ஏரியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கமாக வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அந்த சைடு நம்ம சுகர் கேன் அப்படிங்கிறது அதிகமாக கல்டிவேட் வந்து பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் மேக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஜாங்கிரி, சுகரு, பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா சுகர் கேன்லேருந்து நமக்கு ரெடி பண்ணி இது பண்ணுறதுனால ஸோ இண்டஸ்ட்ரி சைட்ஸ் வந்து நிறைய சுகர் கேன் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்போது இந்த சுகர் கேன் வந்து கல்டிவேட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ரூரல் ஏரியா சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய இன்கமும் வந்து பில்ட் ஆகுதா வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர்டிக்கல் எய்ம்ஸ் டு ஸ்டடி இன் detail the condition for growth, protection and challenges, regional distribution and economic significance of sugarcane cultivation of India. இப்போது இந்த கண்டிஷன்ஸ் வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்கலாக இந்த சுகர் கேன் கல்டிவேட் இந்தியாவில் வந்து பண்ணுறதுனால நிறையா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணுறதுனாலையும் தென் ப்ரொடியூஸ் வந்து நிறைய பண்ணுறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் இது நிறையா வந்து டெவலப்பிங் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சுகர் கேன் ஹஸ் அ ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அமாங் ஆல் கமர்ஷியல் க்ராப்ஸ் இன் இந்தியா. ஸோ மற்ற க்ராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமர்ஷியல் க்ராப்போட கம்பேரிங் நம்ம வந்து பண்ணும்போது இந்த சுகர் கேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் க்ராப்பாக வந்து இந்தியாவில் வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகப்படியாக. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஸோ இட் இஸ் அ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வேர் எவர் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் ஃபேவர் இட்ஸ் க்ரோத். ஸோ இந்த ஃபார்மர் சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது கல்டிவேட் பண்ணுறது அவங்களுக்குமே நிறைய வந்து ஒரு பிடிச்சி போயிருக்கு. அது க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கமர்ஷியல் இதாக இருக்கனால நிறைய இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு ஹையஸ்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது இந்த சுகர் கேனுக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதை சர்ஷரம் அஃபிஷியனாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பைனாமியல் நேம் சுகர் கேன் வந்து. ஸோ இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் க்ராப். ஓகே, மோஸ்ட்டாக வந்து இது வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் தான் வந்து இந்த நம்ம இந்தியாவில் அதிகமாக ட்ராபிக்கல் கண்ட்ரீஸாக இருக்குது இந்தியாவில் கல்டிவேட்டிங் வந்து பண்ணுறாங்க. இது வந்து சுகர் கேன் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலான க்ராப். ஓகே, ஸோ தி க்ராப் இண்டிஜினியஸ் டு இந்தியா அண்ட் பிலாங்ஸ் டு தி பேம்பூ ஃபேமிலி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேம்பூ ஃபேமிலிஸோட அந்த ஒரு கொஞ்சம் இண்டிஜினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திக்கண்ட் கேன் ஜூஸ் மேக் சுகர் ஜாங்கிரி அண்ட் தென் கார்ன் செல். ஓகே, ஸோ இப்போது இந்த சுகர் கேனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து லீனியராக இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்கடாக இருக்கும், நல்லா ப்ராடாக திக்கடாக இருக்கும் சுகர் கேனே. ஸோ அந்த மாதிரி திக்கட் அண்ட் ப்ராடாக இருக்க சுகர் கேன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன மேக் பண்ணுவாங்கன்னா சுகர். ஓகேங்களா, சுகர் மேக் பண்ணுறாங்க, நிறையா வந்து ஜாங்கிரிஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகே,
அப்போது நமக்கு இந்த சுகர் கேன்லேருந்து தான் வந்து அந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணி அதை வந்து செக்ரேஷன் பண்ணி நமக்கு இந்த சுகரும் ஜாங்கிரி இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ 2 birds of total can produced in India is used for making jaggery and corn sari. The rest goes to the sugar factories. நிறைய இந்த சுகர் ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸில் இந்த ஜாங்கிரியும் கார்ன் சரிங்கிறத அந்த ரெண்டும் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது எதுலேருந்து நமக்கு ரெடி பண்ணி தராங்கன்னா நல்லா ஒரு திக்கண்டாக இருக்க சுகர் கேன்லேருந்து தான் நமக்கு அந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ அதில் வந்து நிறையா அதில் நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. சுகர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறையா வந்து கல்ச்சரலில் வந்து நிறைய மீட் பண்ணி ஸோ அதுலேருந்து தான் நமக்கு சுகர்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ climate. This crop is predominantly a tropical crop. It requires hot 21 to 27 degrees Celsius and humid 75 to 150 centimeter climate. ஸோ இது வந்து நிறைய ட்ராபிக்கலான ரீஜனில் தான் வந்து கிளைமேட்டில் இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது க்ரோத்தே வந்து நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ ட்ராபிக்கல் க்ராப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து ட்ராபிக்கல் ரீஜனாக வந்து கண்ட்ரிஸாக இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ இந்த இந்தியாவில் தான் அதிகமாக இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது இந்த கிளைமேட்டுக்கு அதை க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு கிளைமேட் வந்து இந்த இந்தியாஸில் தான் வந்து இதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து அப்போது ரொம்ப கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் கிளைமேட்டும் வந்து ஹியூமிட் கிளைமேட்டாகவும் வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ அப்போது ஹாட் டெம்பரேச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 to 27 டிகிரி செல்சியஸ்லேயும் ஹியூமிட் வந்து பார்த்திங்கன்னா 75 to 150 சென்டிமீட்டர்ஸ் கிளைமேட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் தான் சுகர் கேன் அப்படிங்கிறது ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு தேவைப்படுற கிளைமேட் அப்படிங்கிறது இந்த ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் கண்ட்ரீஸில் தான் வந்து க்ரோத் ஆகும் சுகர் கேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து அதிகமாக சுகர் கேன் அப்படிங்கிறது க்ரோத் வந்து இருக்குது. ஓகே, ஸோ சுகர் பீட் அண்ட் டியூபர் க்ராப் இஸ் டெம்பரேச்சர் ஆல்டர்னேட்டிவ் டு சுகர் கேன். ஸோ இதில் வந்து சுகர் பீட் அண்டு டியூபர் க்ராப் அண்ட் டெம்பரேச்சர் டு ஆல்டர்னேட்டிவ் டு சுகர் கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சருக்கு வந்து அந்த சுகர் பீட் அண்டு டியூபர் க்ராப்லாம் வந்து ஒரு டெம்பரேச்சருக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன். ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் தி ஜியோட்ராபிக்கல் கண்டிஷன்ஸ் இட்ஸ் டைப்பிக்கலி ரெக்யூர்ஸ் 10 to 18 month ஆஃப் மெச்சூர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸில் வந்து சுகர் கேனை வந்து நம்ம நட்டு வைக்கிறோம் அந்த ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கிற இடத்துல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்த்து வந்து அது ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு லைஃப் சைக்கிளுக்கு ஒரு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 to 18 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஒரு 10 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ எக்ஸ்டென்சிவ் ரெயின்ஃபால் கேன் லீட் டு லோ சுகர் கண்டென்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மழை இந்த ரெய்னி சீசன் டைமில் ரொம்ப எக்ஸசிவாக வந்து ஒரு வேளை வாட்டர் நமக்கு வந்து ரெயின்ஃபால் ஆயிடுச்சு அந்த டைமில் அப்படின்னாலும் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சுகர் கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா. பட் ஆனால் நம்ம சுகர் கேன் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வந்து 20 to 27 ஹாட் டெம்பரேச்சரில் வந்து வைக்கிறோம். இது வந்து ஹியூமிட் கிளைமேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 75 to 150 இதில் வந்து நம்ம வச்சு கல்டிவேட்டிங் பண்ணுறோம் ட்ராபிக்கல் ரீஜனில். ஓகேங்களா, ஸோ இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது நம்ம நடுறது எல்லாமே நமக்கு எந்த டைம் பீரியடில் நமக்கு கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா 10 to 18 month ஆஃப் மெச்சுரேஷன்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம 2 18 month ஆஃப் மெச்சுரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் கேன் இது வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ரெயின்ஃபால் சீசன் டைமில் நிறைய வந்து அதிகப்படியான வந்து ஏதாவது மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த ரெயின்ஃபால் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது அதிகமாக வந்து கல்டிவேட்டிங் வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஏதாவது ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த டைமில் எக்ஸசிவாக நமக்கு ஏதாவது ரெயின்ஃபால் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஒரு சுகர் கேன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோட சுகரிக் கண்டென்ட் இருக்கும் பார்த்திங்களா, ஒவ்வொரு ஈச் சுகர் கேன்லேயும் அந்த சுகரோட கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே, அப்போது லோ சுகர் கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸசிவாக ரெயின்ஃபால் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்சஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் ப்ரொடியூசிங் ஃபைபர் க்ராப்ஸ். அதுக்கே வந்து இன்சஃபிஷியண்ட்டாகவும் ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த க்ராப்ஸ்லாம் வந்து ஒரு ஃபைபர் க்ராப்ஸ் மாதிரி ஒரு மாதிரி நாராக ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெயின் அப்படிங்கிறது தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான ஒரு மீடியம் ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கணும்.
இதுக்கு அப்போ சுகர் கேனுக்கு அப்படிங்கிறது ஒரு ஓவராகவும் வந்து நமக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எக்ஸசிவாகவும் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அண்டு ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாகவும் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அப்போது ரெய்னிங் அப்படிங்கிறது அதுக்கு வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஆஃப் ஒரு கண்டென்ட்டில் அப்படிங்கிறது கண்டிஷன் அப்படின்னு தேவைப்படுது. ஓகே, ரொம்ப எக்ஸசிவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ மீடியம் ஆஃப் மிட் ரேஞ்சில் வந்து இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ மிட் ரேஞ்ச் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இருக்குது. Then temperature, the temperature about 20 degrees Celsius is combined with the open sky in second half of the cropping season helps to acquire the juice and thicken. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 20 டிகிரி செல்சியஸில் கண்டினியூ வந்து ஓப்பன் ஸ்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது கல்டிவேட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட் ஆஃப் வந்து திரும்பி நம்ம க்ராப் செக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஒரு அந்த ஜூஸும் திக்கனிங்கும் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சுகர் கேன் இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு நிறைய ஜூஸஸாகவும் நல்லா திக்கனிங்காகவும் ப்ராடாக இருக்கணும். அந்த சுகர் கேனோட அந்த ஸ்டெம் ரீஜியன், நோடார் இன்டர்னல்ஸ் இதெல்லாமே நமக்கு திக்கனிங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் தி 20 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு வந்து ஓப்பன் ஸ்கை ஒரு என்வாய்ரன்மெண்ட்டில் ஸ்கை என்வாய்ரன்மெண்ட்டில் கல்டிவேட்டிங் க்ரோத் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சுகர் கேன் வந்து ஜூஸனிங்கும் அண்டு ஒரு அந்த நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கனிங்காகவும் நமக்கு சுகர் கேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ an ideal sugarcane growing season features a cool, dry winter during ripening and harvesting. Sugarcane growing season features a cool, dry winter and டியூரிங் ரைப்பனிங் அண்ட் ஹார்வெஸ்டிங். ஸோ இந்த ஐடியலான சுகர்ஸ் வந்து க்ரோயிங் பண்ணுற சீசன்ஸ் வந்து பார்த்திங்க எப்படி இருக்குன்னா கூலாகவும் ட்ரை ஆர் விண்டர் டியூரிங் சீசன்லேயும் நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுற டைம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்க டைம் பீரியடுக்குலாம் ஒரு 20 டிகிரி செல்சியஸில் வந்து ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் வச்சு சுகர் கேன் அப்படிங்கிறது க்ரோத் பண்ணிட்டோம். ஓகே, அப்போது அதை நம்ம ஹார்வெஸ்டிங்கும் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணி தான் நமக்கு எங்கே டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறோம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இல்லைனா கமர்ஷியல் சேல்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம இது வந்து பண்ணுறோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு என்ன ஒரு டைம் பீரியடுக்கு வேணும், க்ரோயிங் அண்ட் டைம் பீரியடுக்கும் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு பீரியட் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐடியலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரோயிங் சுகர் வந்து ஐடியலாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூல் அண்டு ட்ரை விண்டர் சீசனில் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ராஸ்ட் இன் ஹார்ம்ஃபுல் ஆஃப் க்ராப் மோஸ்ட் must be avoided by harvesting before the first season and north region where the frost is common. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த க்ராப்பை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிற ஒரு சீசனை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டிங் வந்து நம்ம அந்த ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் நமக்கு அந்த டைம் பீரியடுக்கு மட்டும் நம்ம விட்டுட்டு ஸோ அதை தவிர்த்து இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நார்த் ரீஜன் சைடு வந்து காமனாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மீன்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆன் பிளான்ஸ் ஆன் கிரவுண்ட் டியூ வெரி லோ டெம்பரேச்சர். இப்போ ஏன்னா ஹை டெம்பரேச்சரில் நம்ம க்ரோத் பண்ணி எடுத்துட்டோம், இது வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிறது லோ டெம்பரேச்சராக நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அந்த சீசனில் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த க்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் பீரியடுக்கு சீசன் டைமில் வந்து நம்ம அதை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அதுக்கு சுகர் கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹார்ம்ஃபுல்லாக வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த க்ராப்புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தி க்ராப். ஓகே, அந்த க்ராப்புக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மஸ்ட் பி அவாய்டட் பை ஹார்வெஸ்டிங் பிஃபோர். இப்போது நம்ம அந்த கல்டிவேட்டிங் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஒரு ஹை டெம்பரேச்சர் ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் வச்சு சுகர் கேனை வந்து கல்டிவேட் பண்ணிட்டோம். அப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது என்ன டைம் ஆஃப் இதில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் அளவுக்கு கூலாகவும் ட்ரை விண்டராக இருக்கும்போது தான் நம்ம ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணணும்.
பட் ஆனால் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபோர்ஸ்டு சீசன்னு சொல்லக்கூடிய அந்த சீசனில், அந்த சீசனில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கல்டிவேட்டிங் வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கன்சர்வ்லி hot, dry winds such as a low or detrimental to sugarcane. So these conditions are absent in South India, so making it more suitable for sugar ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ எப்படின்னா இதை வந்து நம்ம கல்டிவேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஓகே, அப்போ வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். கல்டிவேட்டிங் பண்ண சுகர் கேனை நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அந்த க்ராப்ஸுக்கு அப்படிங்கிறது டேமேஜ் ஏற்படுது. ஸோ அப்போ எந்த டைம் பீரியடில் வந்து நம்ம கல்டிவேட் பண்ண இதை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஹாட்டாகவும் ட்ரை விண்ட் அண்ட் சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுகர் கேன் அப்படிங்கிறது நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு கரெக்டான கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து நம்ம கல்டிவேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் அப்படிங்கிறது வந்து இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆப்சண்ட்டாக இருக்கனால, ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைம் அந்த ஹாட்டாக இருக்க டைம், ஓகேங்களா, ரொம்ப ஹாட் அண்ட் ட்ரை இந்த இது லூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி இல்லாதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ட்ரையாக இல்லை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த சுகர் நிறைய கல்டிவேட்டிங் அங்கே வந்து பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ காஸ்டட் பிளேன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் சைட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஜென்ரலி அவாய்ட் டு தி கெஸ்ட் மான்சூன் அண்ட் வின்ஸ் ஆஃப் தி டேமேஜ் கிராப்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்த் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் வின்ஸ் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பிளான்ட்டை சுகர் கேனை வந்து கல்டிவேட்டிங் பண்ண ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த க்ராப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டேமேஜிங் ஏற்படும். லோ டெம்பரேச்சர்லாம் நம்ம ஒரு க்ராப்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம், கல்டிவேட்டிங் பண்ணுறோம், அதை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ராப்ஸுக்கு வந்து நிறைய ஹார்ம்ஃபுல்ஸ் வந்து ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எப்படி சுகர் கேனை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So the cultivation of crops in India is a major agriculture activity integral to the country's and economic and rural livelihoods. ஓகே, ஸோ இது எப்படி இந்த க்ராப்ஸை வந்து இந்தியாவில் கல்டிவேட்டிங் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் வந்து கொஞ்சம் டெவலப்பிங் ஆகுறாங்க. ஸோ இந்த ரூரல் சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப்பிங்கும் இருக்குது. பட் ஆனால் அந்த ரூரல் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கல்டிவேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்கனாமிக்காகவும் அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டலாகவும் இருக்காங்க. ஸோ இந்தியாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப்பிங்காக வந்து எக்கனாமிக்கலாக ஆகிறதுக்கும் வந்து டெவலப்பிங் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த சுகர் கேன் கல்டிவேஷன் மூலயமா. ஓகே, ஸோ இட் இஸ் அ predominantly, okay, it is a predominantly grown in states such as Uttar Pradesh and Maharashtra, Karnataka, Tamil Nadu and Andhra Pradesh, benefiting from the diverse climatic conditions across this region. ஸோ இந்த மாதிரி ஒரு உத்தரப்பிரதேஷ் அண்டு மகாராஷ்டிரா, இந்த கர்நாடகா, ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஸோ திஸ் crop requires warm climate. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து கிளைமேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இந்த ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இதெல்லாம் ஹை கிளைமேட்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த சுகர் கேனுங்கிற க்ராப்புக்கு வந்து ஒரு வளர்றதுக்கு என்னென்ன கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்மான கிளைமேட் போதும், அப்புறம் அடிக்குவேட் வாட்டர் சப்ளை. ஓகே, அடிக்குவேட்டாக அதுக்கு வந்து ஒரு வாட்டரான சப்ளை மட்டும் இருந்தால் போதும். எக்ஸசிவான வாட்டரும் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, அண்டு ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாகவும் வாட்டர் இருக்கக்கூடாது. ஸோ வந்து நமக்கு மீடியமாக வந்து ஒரு வாட்டர் நியூட்ரலாக வந்து இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, அண்டு ஒரு அடிக்குவேட்டடாக வந்து வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது இருக்கணும். அண்டு வெல் ட்ரைன்டாக இருக்கணும். இன் ஃபெர்டைல் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரைல்டாக இருந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம்
சாயில் ஏரோஷன்ஸ் வந்து எதுவும் இல்லாமல் சாயில்ஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வெல் டெவலப்பிங்காக நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஃபெர்டைலிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து இதோட நல்ல ஒரு ஆப்டிமலான ஒரு க்ரோத்துக்கு இதெல்லாமே யூஸ் ஆகுது. ஓகே. அப்போது எதனால தான் இந்த இந்தியா கண்ட்ரீஸில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஹை டெம்பரேச்சரில் இருக்க இந்த வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருக்க ரீஜியன்ஸ்லலாம் வந்து க்ரோத் சுகர் கேன் அப்படிங்கிறது பண்ணாமல், எங்கே வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் கிளைமேட்டாக இருக்க இடத்துலையும் ஓகே. அடிக்வைட் வாட்டர் சப்ளை இருக்க இடத்துலையும், அதுக்கப்புறம் வெல் ட்ரெயின்டாகவும் சாயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வந்து ஒரு ஃபெர்டைல் சாயில்ஸ் இருக்க இடத்துல அதான் வந்து பார்த்திங்கன்னா, சுகர் கேனோட ஒரு ஆப்டிமல் க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ தி கல்டிவேஷன் இன்வால்வ்ஸ் பிளேட்டிங் சுகர் கேன் ஸ்டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் ஆஃப்டர் 10 to 12 months. ஸோ இந்த கல்டிவேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, சுகர் கேனை வந்துட்டு நம்ம பிளான்டிங் வந்து பண்ணிட்டோம். ஓகே. அந்த ஸ்டாக்கை வந்து எப்போ ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 month. இப்போ நம்ம ஒரு சுகர் கேன் இதை வந்து நம்ம நட்டுட்டோம், ஸ்டாக் இது. ஸோ அது நமக்கு டெவலப் ஆகி அதுக்கப்புறம் எப்போ நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அப்போ கல்டிவேட்டிங் டைம், ஓகே, ஒரு டைம் பீரியட் ஆஃப் சுகர் கேன் கல்டிவேட்டிங் டைம் ஒன்று தேவைப்படுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 month வந்து தேவைப்படுது. ஓகே. ஸோ கல்டிவேட்டிங் வந்து பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க, ஓகே, மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி சுகர் கேன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் தி சுகர் கேன் இன் இந்தியா. ஸோ எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் இந்தியா ஆஸ் அ லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் சுகர் கேன் கல்டிவேஷன் இன் தி வேர்ல்டு. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்டான ஏரியா. ஸோ அங்கே வந்து நிறைய சுகர் கல்டிவேஷன் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வேர்ல்டில். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கல்டிவேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் வந்து ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ். ஸோ அதனால இங்கே டெம்பரேச்சர்ஸ் அப்படிங்கிறது அது சுகர் கேன் க்ரோத்துக்கு வந்து சூட்டபுளாக இருக்கனால இந்தியாஸில் அதிகமாக சுகர் கேன் அப்படிங்கிறது கல்டிவேட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் இந்த ரூரல் ஏரியாஸில் இந்தியாவிலையும் நிறைய ரூரல் ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்டிவேட்டிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஓகே. So, however, in production, India lags behind Brazil, the world's largest producer of sugarcane. In India, productivity of relatively low compared to Colombia and Peru and Indonesia and Egypt, etc. ஓகே. ஸோ இந்தியாவோட இது பண்ணும்போது ரிலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா லோ கம்பேர்ட் ஆஃப் கொலம்பியா இந்த ப்ரொடக்டிவிட்டியில் இந்தியாஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்து சுகர் கேன் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட வந்து ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த கொலம்பியா, பெரு அண்டு இந்தோனேஷியா, எகிப்து எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் வந்து கல்டிவேட்டிங் அப்படிங்கிறது ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் improve and untimely application of fertilizers and uncertain weather conditions, inadequate irrigation and inferior of canning varieties. Then small fragments, land handling, holding and outdated cultivation methods are contributing significantly to India's low yield affecting rice and sugarcane. Okay. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ நிறைய வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது ஃபெர்டிலைசர்ஸ்க்கு. ஸோ இம்ப்ராப் அண்ட் அன்யூட்டிலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கிரிட்டைன் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்அடிக்யூட் இரிகேஷன்ஸாக வந்து இருக்குது. தென் இதில் இந்தியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்டிவேஷன் மெத்தட்ஸ்லாம் இது பண்ணுறதுனால ஸோ வந்து ரைஸ் அண்டு சுகர் கேன்லாம் வந்து அஃபெக்டிங் வந்து ஆகுது. ஸோ அதனால லோ ஹீல்டிங்கும் வந்து ஆகுது. ஓகே. ஸோ டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ சுகர் கேன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இன்ட்ரடியூசிங் retuning and technique significant designed to lower sugarcane cultivation cost. Okay. So Sugarcane Research Institute Coimbatore introducing rat tuning and technique designed to a low sugarcane cultivation cost வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In sugarcane industry in India, the sugarcane industry in India is a significant sector of agricultural economic. It is one of the largest producer of sugarcane globally. Okay. The industry predominantly located in states like Uttar Pradesh and Maharashtra, Karnataka,
அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்தியாவோட இது பண்ணும்போது இந்த உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டிங் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். In process of sugarcane into various product including sugar, molasses and ethanol. இப்போ இந்த சுகர்கேன் ப்ராசஸோட நமக்கு வந்து வேரியஸ் ப்ராடக்ட் வந்து கம்பேரிங் பண்ணும்போது சுகரும் மொலாசஸ் அண்ட் எத்தனால்லாம் வந்து ப்ரிப்பேரிங் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தி செக்டர் இஸ் crucial in employing millions of people, particularly in the rural areas, and contribute significance to the rural economic. Okay. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பீப்புள்ஸ்க்கு இந்த ரூரல் சைடில் வந்து இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இதுவாக வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா ரூரலாக வந்து எக்கனாமிக்காக வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வந்து நிறைய கான்ட்ரிபியூட்டிங் வந்து நடக்குது. ஓகே. அப்போ இந்த இந்தியாஸில் ட்ராபிக்கல் ரீஜியன் ஆஃப் கண்ட்ரீஸாக இருக்க இந்தியாஸில் இந்த சுகர் கேன் அப்படிங்கிறது கல்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த இந்தியாவில் வந்து நமக்கு சுகர் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா சைடு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் அண்ட் ஒரு எக்கனாமிக்லாகவும் வந்து அந்த ரூரல் சைடு வந்து கொஞ்சம் டெவலப்பிங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூரல் எக்கனாமிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப்பிங் ஆகுது. ஓகே. இந்த சுகர் கேனால். ஸோ இப்போது சுகர் கேனை வந்து எப்படி கல்டிவேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுகர் கேன் அப்படிங்கிறது இந்த ட்ராபிக்கலான ரீஜனில் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாட் அண்டு கிளைமேட்டிங்காக வந்து இருக்கணும். தென் வந்து ரொம்ப ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது இப்போ வந்து அதுக்கு க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 மந்த் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அது வந்து எல்லாமே நம்ம கல்டிவேட்டிங் பண்ணி க்ரோத்லாம் வந்து பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்டிவேட்டிங் பண்ணி க்ரோத்லாம் வந்து பண்ணக்கப்புறம் அது ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆஃப் இது இருக்குது. கொஞ்சம் ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட்டிங் ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து இது பண்ணணும். பட் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணோன்னா அந்த சுகர் கேன் க்ராப்ஸ்க்கு வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் வந்து ஏற்படக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ அப்போது மெயினாக வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்த்துக்கணும். என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் வந்து நல்லா பார்த்துக்கணும். இல்லை வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. அந்த டெம்பரேச்சரில் மட்டும் நம்ம ஹார்வெஸ்டிங் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ எவ்வளோ மந்த்து தேவைப்படுது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ வந்து சுகர் கேனை எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதெல்லாமே பார்த்தாச்சு. என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி க்ரோத்துக்கு அப்படின்னு. ஸோ அப்போது இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம் சுகர் கேனோடது. So significant of revenue generators, it is one of the highest revenue generating crops of India. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்டான ரெவன்யூ ஜென்ரேட்டிங் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அது எதுனால சுகர் கேன் தான். ஓகே. ஸோ கான்ட்ரிபியூட்டிங் சப்ஸ்டானியலி டு த கண்ட்ரிஸ் அக்ரிகல்ச்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டு த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி. தி crop supports various industry like sugar cane, ethanol and paper manufacturing பண்ணுறதுல. ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து ஒரு பேக் போனாக வந்து எக்கனாமிக் பேக் போனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் தான். ஓகே. அப்போ இந்த சுகர் கேன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுகர்ஸ், எத்தனால் அண்ட் பேப்பர் மேனுஃபேக்சரிங்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பொட்டான்டியல். So, by products of the crops like sugar and ethanol having a significant export value and contributing to the national economic. Okay. ஸோ இதில் வந்து நிறைய சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூஸ் வந்து இருக்கனால கான்ட்ரிபியூட்டிங் அப்படிங்கிறது நேஷ்னலாக கொஞ்சம் எக்கனாமிக்காக வந்து அது ஹையாக வந்து இருக்குது. ஓகே. தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த க்ராப் கல்டிவேஷன்ஸ் வந்து பண்ணுறனாலையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா நமக்கு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது லேபர்ஸு, ஃபார்மர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு ஈடில் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாவும் வந்து ஒரு டைரெக்டாகவும் ஒரு இன்டெரக்டாகவும் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. நிறையா வந்து மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ரூரல் ஏரியா சைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போது எக்ஸ்போர்ட் பொட்டான்ஷியலும் வந்து இருக்குது. தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இங்கே நடக்குது. ஓகே. ஸோ தென் இன்கம் ஸ்டேபிலிட்டி. ஸோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக இந்த சுகர் கேன் அப்படியே கண்டினியூவாக நம்ம வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது ஒரு இந்த ஒரு இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஃபார்மர்ஸ்க்கு. ஓகே.
So the farmers, many farmers, especially in can growing regions, the crops of primary source of income and uh, offering more stability than the other crops. ஸோ மற்ற க்ராப்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சுகர் கேன் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஒரு டைம் கல்டிவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 10 lakhs ஒரு 5 lakhs வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணும்போது வந்து மற்ற க்ராப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த சுகர் கேன் வந்து க்ராப்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இன்கம் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்குது. மந்த்லி இப்போ வந்து ஒரு 6 month ஒரு 1 year ஒன் டைம் வந்து இந்த மாதிரி கல்டிவேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 lakh or 10 lakh வந்து ஒன் டைம் கல்டிவேட் பண்ணும்போது வருது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த இயர்லி வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் livelihood. Okay, so can crop cultivation helps improve the standard of living for farming communities by producing a reliable income source and contributing to rural development. ஸோ இதில் வந்து நிறைய ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கல்டிவேஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறது வந்து இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, டெவலப்பிங்கும் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சுகர் கேன்ஸில் வந்துட்டு மெயினாக என்ன பண்ணுறாங்க, சுகர்ஸு, ஜாங்கிரி, பேப்பர் மேக்கிங், எத்தனால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேபிள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சுகர் கேனோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், சுகர் கேன் பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி? இது எந்த ஃபேமிலி கீழே வருது? போலிசி ஃபேமிலியில் தான் வருது. ஓகே, இது வந்து ஒரு கிராஸ் இதை சேர்ந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓகே, ஸோ வந்து போலிசி ஃபேமிலிக்கு அண்டர் கீழே தான் சுகர் கேன் அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ தி சிக்னிஃபிகண்ட் நேம்ஸ் ஆஃப் கல்டிவேட்டட் சுகர் கேன் இஸ். ஸோ அப்போ அதோட நேம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செசரம் அண்ட் அஃபிஷினாரம் அப்படிங்கிற ஸ்பீஷஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பொட்டானிக்கல் நேம் சுகர் கேன் வந்து. தி மெயின் எக்கனாமிக் ப்ரொடியூஸ்ட் ஆப்டைன் டு தி சுகர் கேன். ஸோ மெயினாக வந்து ஸ்டார்ச்சோ ஆயிலோ வந்து ப்ரோட்டீனோ வந்து எடுக்கிறது கிடையாது. மெயினாக இந்த சுகர், ஜாங்கிரி தான் வந்து எடுப்பாங்க. ஆப்ஷன் சி. So the main the byproduct obtained after crushing sugar cane used as a fuel in sugar mills is bagasse. Okay, bagasse. Next, sugar cane juice is used to the preparation of jangri. ஓகேங்களா, ஸோ அதோட ஜூஸை வச்சு என்ன ரெடி பண்ணுறாங்க, ஜாங்கிரிஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சுகர் கேன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து காட்டன் அண்ட் கிரவுண்ட் நட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.